டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. போராட்டம் எளிமையாக தான் துவங்குச்சு. அரசாங்கம் ஒன்றும் செவிமடுக்கலை. அதன் பிறகு போராட்டம் புதிய வடிவங்களை பெற்றிருக்கிறது. போராட்டம் அமைதியான முறையில் இளைஞர்கள் ஏராளமாக மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்றுக்கிறாங்க. போராட்டம் பம்பாய்க்கு போயிருக்கு, சென்னைக்கு வந்திருக்கு, அகமதாபாத், மிசோராம், அருணாச்சல், பெங்களூர் உள்ளிட்ட எல்லா இடங்களையும் நாடு பூரா போராட்டம் பரவி இருக்கு. போராட்டத்தில் நேரடியாக பங்கேற்று காட்டியும் நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் எல்லா ஆர்வலர்களும் இந்த போராட்டத்தை ஆர்வமாக கவனித்து வருகிறார்கள். மனதளவில் அவங்க அந்த போராட்டத்தில் பங்கேற்றுட்டு இருக்காங்க. போலீஸ் கடுமையாக தாக்கியிருக்கு. 90க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்க மறுத்துருச்சு. டெல்லி உயர்நீதிமன்றம் நிதானமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை அப்படின்னு பார்த்தா, மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, நீட் தேர்வு 13 வருஷங்களாக நடக்குது. இந்த நீட் தேர்வில் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. நீட் தேர்வு எழுத போனவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் செய்தி படிச்சிருப்பீங்க. காதில் தோடு போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, உள்ளாடை போடக்கூடாது, இந்த கலரில் போடணும், இப்படி தான் ஏகப்பட்ட பாதுகாப்புகளோடு அவங்கள பரீட்சை எழுத வச்சாங்க. அதுக்காக அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இளைஞர்கள் பரீட்சை எழுதுறதுக்கு போகிறாங்க. அதுக்கு பின்னால் அந்த தேர்வு ரத்தாகுது. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்குறாங்க. அரசு அதுக்கு செவி மடுக்கணும். போராட்ட வடிவம் மிகச்சிறப்பு. இன்றைக்கி இளைஞர்கள் அவங்களுக்காக பேசுகிறாங்க. குழந்தைகள், ஒரு 16-17 வயசு இருக்கிறவங்க, கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ரொம்ப நாவல் ஒரு புதுமையான முறையில் இந்த போராட்டம் நடத்துது. பாட்னாவில் பசங்க கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் துப்பாக்கி சூடெல்லாம் ஒன்று கண்ணீர் புகை குண்டெல்லாம் நடத்தலையான்னு கேட்குறாங்க. வாட்டர் கேனன் விட்டு அதில் டான்ஸ் பண்ணுறாங்க. ஒத்த பொண்ணாக பம்பாயில் ஒரு பொண்ணு மாணவர்களை கைது செய்து போன பஸ்ஸை கையை வச்சு நிறுத்துகிறாங்க. இன்னொரு பொண்ணு, போலீஸ் அங்கிள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இப்படி போராட்டம் மகிழ்ச்சியாகவும் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. போலீஸ் தடியடி நடத்துறதுக்கு வராங்க, ஜனகணமான பாடி எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ இந்த நாடு இளைஞர்கள் மீது, குழந்தைகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்களுடைய போராட்டத்துக்கு செவி மடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதில் ஒன்றும் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது. மீண்டும் நீட் தேர்வு நடத்தக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் போராட்டம் எதுவாக நடந்தாலும் மக்கள் கண்ணுற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைஞர்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவிமடுக்க வேண்டும்.